ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குட்டீஸுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரெட் ஆம்லேட் தாங்க. இந்த ஆம்லேட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ஸ்நாக்ஸ் செய்யணும்னா இந்த ஆம்லேட் செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிரெட் ஆம்லேட் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 பிரெட் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட் கொஞ்சம் அதுவும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கேப்சிகம், வெங்காயம், அவ்வளோதாங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி 5 ப்ரெட்லேயும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த உள்ளே இருக்க பீஸி நம்ம பிரெட் ஆம்லேட் தான் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி தனியாக அது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். 5 ப்ரெட்டுக்கு 4 முட்டை எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 முட்டை சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா அடித்து விட்டுக்கணும். எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த முட்டையிலே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கேரட்டு, கேப்சிகம், அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் பகுதியில் கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை வந்து நல்லா தூள் பண்ணிவிட்டு இந்த எக்கு கூடவே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த வெஜிடபிள் எக்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது கூடவே இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால இன்றைக்கி நான் பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ப்ரெட் ஆம்லேட் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லேட் செய்கிறதுக்கு நம்ம பேனை எடுத்து வச்சுக்கலாம். பேனில் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் நீங்கள் பட்டர் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை வந்து நம்ம இதில் வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து இந்த நம்ம ஹோல்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கவர் ஆகிற மாதிரி ஊற்றிக்கலாம். கேப் இல்லாமல் எல்லா பக்கமும் நல்லா ஊற்றிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. ரெண்டாவது பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 பீஸையும் அதே மாதிரி நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எண்ணெய் இல்லை அப்படின்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். வேகிறதுக்கான டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான எக் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.